ஹலோ ஸ்வீட்டா. எஸ், வீக்கெண்ட் சண்டே வந்தாலே அவுட்டிங் போனால் தான் எனக்கு அந்த டே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா வீக்கெண்ட் ஆனாலே நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா அந்த டே வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகாத மாதிரி என்னோடய மைண்ட் செட்டு. சரி அவுட்டிங் போகலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பணும். சரி அவுட்டிங் போகிறதான் போனோம். வீட்டுக்கு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன திங்ஸ்ப்பா வேணும்னு கேட்டாங்க. சும்மா குட்டி குட்டி டப்பா வேணும், இந்த பருப்பு போட்டு வச்சுக்கிறதுக்கெலாம் டப்பா வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு எதுக்கு மாலுக்கு போகணும், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஷாப்லேயே வாங்கினாங்க. இல்லை எனக்கு டிமார்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு டிமார்ட்டுக்கு வந்தாச்சு. எதுக்காக நான் டிமார்ட்டை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரைஸ் லோவாக இருக்கும், அதே மாதிரி திங்ஸ்லாம் அந்த குவாலிட்டியாக இருக்கும். அந்த டப்பா வந்து 89 ருபீஸ் தான் இருந்தது. 6 டப்பா இருக்கும். குவாலிட்டியுமே வந்து நல்லா தின்னாக சூப்பராக இருக்கும். நிறைய டப்பாவெல்லாம் வாங்கி அள்ளி போட்டுக்கிட்டு தண்ணி பாட்டில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக நல்லா தின்னாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த டப்பாவையும் வாங்கிட்டு அங்கேருந்து ஒரு வழியாக கிளம்பியாச்சு. அப்படியே மாலை சுற்றி பார்த்துட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்லோவாக வாக்கில் வந்து பேசிக்கிட்டே வந்தோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி டிமார்ட் வந்திருக்கீங்களா? என்னென்ன பொருள் வந்து லோ ப்ரைஸில் பை பண்ணேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் என்டர்டெய்னர் ஸ்வேதாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டே பை டே ஆக்டிவிட்டீஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.